21வது நாளுக்கான தியான பகுதியை பார்ப்போமா? சங்கீதம் 136, 23, 24 சங்கீதக்காரன் தாவீது இவ்வாறாக சொல்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையினின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். நம்முடைய தாழ்வில், நம்முடைய தாழ்மையான சூழ்நிலைகளில் மற்றவர்கள் நம்மை மதிக்க முடியாத அளவில் நம்ம காணப்படும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்கிறார். காக்கை குஞ்சுகளுக்கும் பதிலளிக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை அவர் மறந்து விடுவாரோ? இல்லவே இல்லை. தாவீது ராஜா அவருடைய தாழ்வில் அவரை நினைத்தவரை துதியுங்கள் என்று எவ்வாறாக சொல்கிறார் என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவனை ஆண்டவர் தள்ளி விடுவார். தள்ளிவிட்டு அதுக்காக சாமுவேல் துக்கம் கொண்டாடிட்டு இருப்பார். அந்த சமயம் கர்த்தர் சாமுவேல்கிட்ட வந்து, நீ எத்தனை காலம் இவ்வாறாக துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்க போற? நீ பெத்லேஹேம் ஊரான ஈசா இடத்துல போ, அங்கே நான் உனக்கு ஒரு மகனை காண்பிப்பேன், அவனுக்கு நீ உன்னுடைய கையில கொம்புல அபிஷேக எண்ணெயை கொண்டு போய் அவன் மேலே அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சாமுவேலும் பெத்லேஹேம் ஊரான ஈசா இடத்துல போவார். போய் அங்கே ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவன்கிட்ட ஈசாயிட்ட சொல்வார். ஈசாப் எலியாப்ப சாமுவேல் முன்பாக கடந்து செல்ல செய்வார். அந்த சமயம் சாமுவேல் நினைப்பார், இவனுடைய முகமும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் அபாரமாக இருக்கிறது, ஆண்டவர் இவனைத்தான் அபிஷேகம் சொல்லியிருப்பாரோன்ட்டு அவனை பார்ப்பார். ஆண்டவர் உன்னுடைய மனதின் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, இவன் இல்லை அப்படின்பாரு. உடனே ஈசாயிட்ட சொல்லும்போது அடுத்த மகன் அபினதாபை கடந்து வர செய்வார். அவனையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார், இவனும் கிடையாதுன்றவார். 3வதாக சம்மா கடந்து வருவான், சம்மாவும் கிடையாதுன்றவார். இவ்வாறாக 7 குமாரர்களும் கடந்து வருவாங்க, ஒருவரும் கிடையாதுன்னு கத்த சொல்லிடுவார். கடைசியா சாமுவேல் வந்து ஈசாயிட்ட கேட்பாரு, இத்தனை பேர் தான் உமக்கு பிள்ளைகள் இருக்கா, இன்னும் வேற பிள்ளை இருக்கான்னு கேட்பாரு. ஈசாய் சொல்வாரு, இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், 8வது எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்வாரு. நீர் ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்வாரு. உடனே தாவீதை கூட்டிட்டு வருவாங்க. தாவீதும் சவரம் பண்ணி குளிச்சுட்டு அவருடைய சமூகத்துல வந்து அவரை கடந்து வரும்போது அவன் நல்ல சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனாக அருமையாக சாமுவேலுடைய பார்வைக்கு காணப்படுவான். உடனே ஆண்டவர் சொல்வார், இவன் தான் நான் சொன்னவே, இவனை அபிஷேகம் பண்ணும்பாரு. உடனே அவனுடைய சகோதரருக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணுவார். ஆக இந்த 8வது பிறந்த இந்த தாவீதுக்கு ராஜாவாகும் அபிஷேகம் ஆண்டவர் நினைத்தது நிமித்தமாக கிடைத்தது. அவன் தாழ்மையாக அவனுடைய வீட்டில் எண்ணாரு. தன்னுடைய வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அவர் தன்னுடைய மகனுக்கு அபிஷேகம் பண்ண போறாருன்னு அவனுடைய ஈசாய் அவனுடைய தகப்பனார் தெரிந்திருந்தும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த 8வதாக ஆடு மேய்ச்சலை செய்து கொண்டிருந்த தாவீது அவரை அழைக்கவில்லை. அவர் தாவீது அந்த மேய்ச்சலண்டையிலே கிடப்பவராக காணப்பட்டார். கரவலாடுகளின் பின்னே அலைந்தவனாக தாவீது காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் விலையேறப்பட்டவனாக காணப்பட்டபடியால் அவனுடைய தாழ்வில் அவனை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா பாடுகிறார். இந்த சம்பவத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய முந்தைய நாட்களில் நாம் தாழ்வான சூழ்நிலையில் காணப்பட்டோமா? அதை சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் நாம் தாழ்மையான சூழ்நிலையில் காணப்படுறோமா? இன்னும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுறோமோ தெரியாது. ஆனால் நம்முடைய தாழ்விலும் நம்முடைய ஒவ்வொரு நினைவிலும் நம்மை நினைக்கிறவர் நமது ஆண்டவர். இந்த ஆண்டவரை நாம் தொழுது தோத்தரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில் நாம் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தாழ்வில் நினைக்கிறவர் நம்மையும் உயர்த்துவார். எவ்வாறாக தாவீது கரவலாடு பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாசனத்தில் அவன் அமர்ந்திருந்தான். அதே போல் நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமானவர்களாக காணப்படும் பொழுது நம்மை அவர் நினைத்தவராக, நம்மை அழைத்து அவர் நம்மை முத்தம் செய்கிறவராக காணப்படுவார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திருக்கிறப்பா. ஒரு கரவலாடுகளின் பின்னாக அடைந்த தாவீது அவனுடைய குடும்பத்திலே அற்பமாக அவன் எண்ணப்பட்டாலும் நீர் அவனை நினைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ஆளச் செய்தீரப்பா. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ராஜா, எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலோ அல்லது எங்களுடைய சமூகத்தின் மத்தியிலோ எங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலோ நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட்டாலும் நீர் எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிமிர்ந்திருப்பவர்களாக நிற்க செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிருப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா.
அப்பா. நீர் இன்னும் உம்முடைய மெல்லி சத்தத்தை நாங்கள் அறிந்தவர்களாக இன்னும் நடக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும்ப்பா. எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.